Hello, my dear 6th standard social science students. Good morning, all of you. I am your social science sir, Arulraj Abraham. Students, take your pencil along with page number social science first term textbook, page number 176. Land and ocean. Learning objectives. Unit 2, land and ocean. Learning objectives: to understand to continent and ocean, to learn about the characteristics future of different land form and ocean, to know about the classification of land form, to understand the ocean and its features. அதாவது அலகு 2 நிலப்பரப்பும் பெருங்கடல்களும் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கற்றலின் நோக்கங்கள் கண்டங்கள் மற்றும் பெருங்கண்டங்களை பற்றி புரிந்து கொள்ளுதல். அடுத்தது பல்வேறு வகையான நிலத்தோற்றங்களையும் பெருங்கடல்கள் அவற்றின் பண்புகள் பற்றியும் நம்ம கற்க போகிறோம். நிலத்தோற்றங்களின் வகைகள் பற்றி அறிந்து கொள்ள போகிறோம். பெருங்கடல்களை பற்றியும் அதன் சிறப்பு கூறுகளை பற்றியும் அறிந்து கொள்ள போகிறோம். இந்த பாடத்தில் நுழையும் முன்னால் நீங்கள் பார்க்கக்கூடியது, this lesson focus on the land and ocean found on earth. It deal with the classification of landform, first, second and third order landforms. அதாவது இந்த பாடத்தை காணப்படக்கூடிய நிலப்பரப்பினை பற்றியும் பெருங்கடல்களை பற்றியும் விளக்குது. முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்களை பற்றி விரிவாக எடுத்துரைக்குது. இந்த பாடம் ஒரு டயலாக் தான். முதல்ல ஆசிரியர் உள்ள நுழைகிறார். த டீச்சர் என்டர் த கிளாஸ் ரூம் வித் ஜெயிண்ட் சைஸ் என்லோப்ஸ். ஆசிரியர் வகுப்பறையில் நுழைகிற நேரத்தில் மாணவர்கள் ஆவலுடன் அதை என்னென்று பார்க்குறாங்க. The teacher asked the children to sit in group and explain the activity. மாணவர்களை குரூப்பாக உருவாக்கி அவங்கள செயல்பாடுகளை செய்கிறதுக்கு சொல்கிறாங்க. ஆசிரியர் ஒவ்வொரு each group, the teacher asked the children to sit group and explain the activity. Each group is given an envelope which contains 7 jigsaws and a chart paper. The teacher asked them to paste the jigsaws continent close to each other, leaving no gap between them. The teacher asked them to color the remaining places in blue. அதாவது ஆசிரியர் மாணவர்களை குழுவை இது பண்ணிவிட்டு ஒரு உரையெண்ணை வழங்குறாங்க. ஒவ்வொரு குழுவிற்கும் ஒவ்வொரு கவர் உரையெண்ணை கொடுக்குறாங்க. உரையெண்ணில் 7 புதிர் துண்டுகளை போட்டிருக்காங்க. ஜிக்ஸா அதுதான் புதிர் துண்டு. மற்றும் அட்டைகளையும் போட்டிருக்காங்க. அட்டைன்னா சாட்டு வச்சுருக்காங்க. அந்த புதிர் துண்டுகளை இடைவெளி இல்லாமல் நெருக்கமாக அட்டையின் மீது பொருத்தி ஒட்டுமாறு கூறுறாங்க. துண்டாக இருக்குது. அதை
அந்த எடை இல்லாமல் அந்த அட்டையில் பொறுத்த சொல்கிறாங்க. பொருத்திய பிறகு படத்தை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு நீல வண்ணம் கொண்ட வண்ணம் போடுறாங்க. இதில் ஒரு குழு வந்து மற்ற குழுவை காட்டிலும் சரியாக பொருத்தி முதல் இடத்தை பிடிச்சிதான். A group faced the continent and comes first with the chart without any gaps in between the continent. காண்டினென்ட்னா தெரியுமில்ல உங்களுக்கு, கண்டங்களை வந்து எல்லாமே உள்ள சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த சார்ட்டை வந்து இணைக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு குரூப் வந்து வேகமாக நினச்சிருக்காங்க. த டீச்சர் தென் புட் த சார்ட் ஆன் த போர்ட் அண்ட் த சில்ட்ரன் அஃப்ளுக்ட். ஒரு குழு வந்து மற்றவங்களை காட்டிலும் ரொம்ப வேகமாக இது பண்ணாங்க. ஆசிரியர் அப்போ அந்த படத்தை வந்து அப்படத்தை பலகின் மீத மேலே தூக்கி ஒட்டுறாங்க. மாணவர்களும் கைத்தட்டி அதை பாராட்டினாங்க. இது என்ன படம்? இது போன்ற ஒரு படத்தை ஏற்கனவே நான் இந்த நிலவர படத்தில் பார்த்துருக்கிறேனேங்கிறார் யாழினிங்கிற பொண்ணு. நீ சொன்னது சரிதான், சரியாக கூறினா. இதுதான் பாஞ்சி. பாஞ்சின்னா என்னது? இது பெருங்கண்டம். இப்பெருங்கண்டத்தை சுற்றியுள்ள நிலப்பரப்பு வந்து பான்தலாசா. இது வந்து 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலப்பரப்பு மெதுவாக நகர தொடங்கிடுச்சு. நாளடைவில் இந்த கண்டங்களும் பெருங்கண்டங்களும் தற்போது நிலையை அடைஞ்சிருந்து என்று ஆசிரியர் கூறினார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடிகார முள் நகர்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நகண்டு வருது. இந்த கடிகார முள் வந்து நமக்கு நகல்றதே தெரியல. அதோட இது ரொம்ப மைன்யூட்டாக இந்த கண்டங்களும் இது நகலுது. ஆனால் அது நமக்கு தெரியவில்லை. நம்ம இப்போ பஸ்ஸில் போகிறோம். பஸ்ஸில் போச்சுல நம்ம உட்காந்துருக்க இடம் வந்து ஏதோ லேசோட ஒன்று அசையில்லாமல் போய்கிட்டு இருக்கும். நல்ல பஸ்னால் ஒரு இந்த வைப்ரேஷன் கூட இதில் இருக்காது, அது போய்கிட்டே இருக்கும். ஆனால் வெளியே உள்ள இடங்களை பார்த்தா தெரியும், வெளியே தான் பார்த்தா தான் தெரியும். அது வந்து நம்ம போயிருக்க பஸ் வந்து போய்கிட்டு இருக்கா நிற்குதா என்னட்டு தெரியும். நம்ம வெளியுள்ள பொருட்கள்லாம் நம்மளை பார்த்து நம்மளுக்கு சைடில் ஓடி பின்னால் பார்த்து போச்சுன்னா அது வந்து நம்மளுடைய பஸ் வந்து வேகமாக முன்ன பார்த்து போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது ஏதாவது எல்லாமே சைடில் உள்ளது எல்லாமே நின்றுட்டுனா நம்ம பஸ்ஸு நின்றுருக்குன்ட்டு தெரியும். இந்த வந்து பெருங்கண்டங்கள் தாண்டி வந்து கிட்டத்தட்ட 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு வரைக்கும் வந்து இந்த நிலப்பரப்பு வந்து அப்பவுமே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகண்டு போயிட்டே இருக்குது. நகண்டு நாளடைவில் கண்டங்களும் பெருங்கண்டங்களும் உருவாகி தற்போது உள்ள நிலைமையை அடைஞ்சிருக்குது. இன்னும் அது வந்து நகண்டு போயிட்டே தான் இருக்குது, ஆனால் நமக்கு தெரியல. இந்த கண்டங்களை வந்து அப்படியே நகர்வு வந்து எதற்கு ஏற்படுதுன்ட்டு ஆசிரியர் கேட்குறாரு. You are right, the Pangaea, the supercontinent, see around the Panthalassa. It was 200 million years ago when these land masses moved away from each other to gain the present position as continent and ocean, say the teacher. அது எத்தனையோ மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாலேருந்தே அது பூமி நகண்டு போய்கிட்டே இருக்குது. கண்டங்களும் அது வந்து ஒரு சில கண்டங்கள் எல்லாமே கண்டங்கள் வந்து முதல்ல ஒன்போல தான் இருந்துன்னு சொன்னாங்க. ஆனால் நாளுக்கு நாள் அப்படியே
விரிவாகி போயிட்டே இருந்தது. இதனால் வந்து the teacher then put the chart. அந்த இதெல்லாம் வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு. 200 மில்லியன் ஆண்டுகள் வரைக்கும் வந்து புமேர்ந்து கண்டங்கள் மூவ் ஆகிட்டே தான் இருக்குது. இந்த இப்போ பூமியில் வந்து the earth covered in water which occupies 71%. இந்த பூமியில் வந்து 71% நீரால் நிரப்பப்பட்டிருக்கு. 29% தான் நிலம் காணப்படுது. 29% of the earth's surface. The surface of the earth is not even because it has lofty mountain, deep ocean and other landforms. These landforms can be classified as, அதாவது பழைய காலத்திலே நிலங்களை மக்கள் பல வகையாக பிரிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் continent and ocean are groups as first order landform. முதல் நிலை நிலத்தோற்றங்கள், கண்டங்கள் மற்றும் பெருங்கடல்கள் வந்து உடைய நிலத்தோற்றங்கள் மிக பெரும் நிலப்பரப்பில் கொண்டிருக்கிறதுனால பெரிய நிலப்பரப்பாக கொண்ட கண்டங்கள் பெரிய கண்டங்கள்னு அழைக்கப்படுது. கண்டங்களை வந்து மக்கள் வந்து அந்த பூமியில் உள்ள இடங்களை வந்து 5 வகையாக பிரிச்சிருந்தாங்க சங்க கால மக்கள். அதான் எதெல்லாம் தெரியுமா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். குறிஞ்சின்னா மலை சார்ந்த இடங்கள், முல்லைன்னா காடு சார்ந்த இடங்கள், மருதம் என்ன வயல் சார்ந்த இடங்கள், நெய்தல்னா கடல் சார்ந்த இடம், பாலைன்னா மணல் சார்ந்த இடம். அதை பற்றி பார்க்கக்கூடியதான் இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை சொல்லப்பட்டு. நிலத்தோட்டங்கள் வகைகள் வந்து 3 வகையாக பிரிக்கலாம். அதாவது முதல் நிலை கண்டங்கள் பெருங்கடல்ன்ட்டு இது பிரிச்சிருக்கலாம். இரண்டாம் நிலை வந்து மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள். மூன்றாம் நிலை வந்து பள்ளத்தாக்குகள், கடற்கரைகள், மணற்குன்றுகள். இந்த 3 நிலையில் இந்த பிரிக்கலாம். பரந்த நீர்ப்பரப்புடைய பகுதிகள் வந்து பெருங்கடல்கள்ட்டு அழைக்கப்படுது. Continent, ocean and group as first order landform. The vast and masses on earth are called continent. பெரிய அளவில் உள்ள நிலப்பரப்பை வந்து கண்டங்கள்னு அழைக்கப்படுது. And huge water bodies are called oceans. பெரிய அளவில் நீர் நிரம்பி காணப்போகிற இடத்த ஓஷன்ட்டு அழைக்கப்படுது. There are 7 continents. அதாவது கண்டங்களை வந்து 7 பகுதியாக பூமியில் பிரிச்சிருக்காங்க. They are Asia, Africa, North America, South America, Antarctica, Europe and Australia. Asia is the largest continent area. Australia is the smallest one. அதாவது கண்டங்களை 7 பிரிவாக பிரித்தாங்க. ஆசியா, ஆப்பிரிக்கா, நார்த் ஆப்பிரிக்கா, சவுத் அமெரிக்கா, அண்டார்டிகா, யூரோப் அண்ட் ஆஸ்திரேலியா. அதாவது கண்டங்களில் பெரிய கண்டம் ஆசியா, சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா. ஜியோ கனெக்ட்.
Second order landform, mountain, plateaus and plains. அதாவது இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்கள், மலைகள் மற்றும் பீடபூமிகள், சமவெளிகள். Mountains, landform that rises 600 meter above the surrounding and has steep slope is called a mountain. அதாவது 60 மீட்டர் உயரத்துக்கு மேலே உயரமாக நிலப்பரப்பு உயர்ந்துட்டுனாலே அது வந்து என்ன எப்படி அழைக்கப்படுது? மவுண்டெயின் அழைக்கப்படுது. Are found in insolation or group if a mountain extended for a large area continuous, it is called a mountain range. These ranges stretch for hundreds of thousands of kilometers. The Himalayas of Asia, the Rocky Mountains of North America. அதாவது இந்தியாவின் வடபகுதியில் காணப்படக்கூடிய ஹிமாலயா மவுண்டெயின் தான் உலகத்தில் உயரமான மலை. இமயமலை தான் உயரமான மலை என்று அழைக்கப்படுது. ஆனால் இந்தியா பக்கத்தில் காணப்படக்கூடிய அந்த இமயமலை வந்து இமயமலையின் உச்சி வந்து இந்த எவரெஸ்ட் சிகரத்துக்கு போகிறது வந்து நம்ம நேபாளத்துலேருந்து தான் மேலே பார்த்து போக முடியும். அதனால் அது நேபாளத்துக்கு மேலே தான் இருக்குது. அது இந்த ராக்கி மவுண்டெயின் ஆஃப் நார்த் அமெரிக்கா, அமெரிக்காவில் வந்து ராக்கி மவுண்டெயின் அழைக்கப்படக்கூடிய இந்த மவுண்டெயின் தான் பெரிய மவுண்டெயின் அழைக்கப்படுது. அடுத்தது ஹாட்ஸ், டிசம்பர் 11 இன்டர்நேஷ்னல் மவுண்டெயின் டே, அதாவது சிந்தனை வினாக்கள். டிசம்பர் 11 வந்து சர்வதேச மலைகள் தினம் என்று அழைக்கப்படுது. ப்ரிப்பேர் ஸ்லோகன், போஸ்டர் அண்ட் பிளாக்கார்ட் அண்ட் செலிப்ரேட் இன்டர்நேஷ்னல் மவுண்டன் டே. அதாவது சர்வதேச மலைகள் தினத்தை கொண்டாடுவதற்கு முழக்க தொடர்கள், சுவரொட்டிகள், பதாகைகள் இங்கே தயாரிக்க உண்டு சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து நம்ம நீங்கள் வந்து செய்யக்கூடிய இதை செய்ய சொல்லியிருக்கு. அடுத்தது காடுகளை பாதுகாக்க வேண்டியது அவசியம். என்னென்னா காடுகளை இல்லைன்னா மழையே உருவாக முடியாது. அதனால் மழை வேணும்னா நம்ம காடுகளை பாதுகாக்கணும். காடுகளை பாதுகாத்தால் தான் சரியான மழை கிடைக்கும். நமக்கு நீர்லாம் செழிப்பாக கிடைக்கிறதுக்கு வழி இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் பிளேட்டோஸ். பிளேட்டோஸ்னா பீடபூமிகள். சமமான மேற்பரப்பை கொண்ட உயர்ந்த நிலப்பகுதி வந்து பீடபூமின்னு அழைக்கப்படும். பிளேட்டோஸ் ஆர் எவலேட்டட் போர்ஷன் ஆஃப் த எர்த் that are flat surface bounded by steep slopes. அதாவது உயரமான இடத்துல காணப்படக்கூடிய சமமான பகுதி அதுதான் பிளேட்டோன்ட்டு அழைக்கப்படுது, பீடபூமின்ட்டு அழைக்கப்படுது. இவை மலை போன்ற வன் சரிவுகள் கொண்டது. பீடபூமிகள் 100 மீட்டர்லேருந்து பல்லாயிரம் மீட்டர் வரைக்கும் உயர்ந்து காணப்படுது. உலகிலேயே மிக உயரமான பீடபூமி வந்து திபெத் பீடபூமி. த Tibetan plateau is the highest plateau in the world. So it is called as the roof of the world. உலகின் கூரைன்னு அழைக்கப்படுது இந்த திபெத் பீடபூமி தான். The flat topped part of the plateau is called table land. மேஜை நிலம்னு அழைக்கப்படுது. பொதுவாக பீடபூமி கனிமங்கள் நிறைஞ்சு காணப்படுது. இந்தியாவில் காணப்படக்கூடிய சோட்டா நாகபுரி பீடபூமி கனிமங்கள் நிறைஞ்ச பீடபூமி. சுரங்க தொழில் இப்பகுதியில் முக்கிய தொழிலாக காணப்படுது. தென்னிந்தியாவில் உள்ள தக்கான பீடபூமி வந்து எரிமலை பாறைகளால் ஆனது.
தருமபுரி பிளேட்டோ, கோயம்புத்தூர் பிளேட்டோ அண்ட் மதுரை பிளேட்டோ ஆர் ஃபவுண்ட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் தருமபுரி பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி, மதுரை பீடபூமி ஆகிய இந்த தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய பீடபூமிகள். The plain have been plains are flat and relative low lying lands. அதாவது பிளைன்ஸ்னால் என்னத்தன சமமான நிலப்பகுதி, சமவெளி பகுதிகள் அந்த அழைக்கப்படுது. பிளைன்ஸ் அதாவது தாழ் நிலத்தோட்டமாக தான் வந்து சமவெளின்னு அழைக்கப்படுது. இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 200 மீட்டருக்கு குறைவான உயரம் கொண்ட நிலத்தோட்டம் தான் வந்து சமவெளின்னு அழைக்கப்படுது. இது சில சமவெளிகள் சீரற்றதாகவும் காணப்படுது. பெரும்பாலும் சமவெளிகள் வந்து ஆறுகள், அதன் துணை ஆறுகள், கிளையாறுகளால் உருவாக்கப்படுது. இங்கு வளமான மண்ணும் நீர் பாசனமும் இருப்பதனால அங்கே சமவெளி பகுதி வந்து நமக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு, அக்ரிகல்ச்சருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த 3ஆம் நிலை நிலத்தோட்டம். ஆறுகள், பனியாறுகள், காற்று மற்றும் கடல் அலைகள் போன்றவற்றின் முக்கிய செயல்கள் வந்து அரித்தல் தான். அரித்தலால் வந்து இந்த நிலப்பரப்பு நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே போகுது. ஆறுகளினுடைய வேலை வந்து அரிக்கையும் செய்யும், படிய வைக்கவும் செய்யும். ரொம்ப ப்ரெஷராக தண்ணி விழுற இடத்துல மண்ணெல்லாம் அரிச்சிட்டு போயிடும். அடுத்தால அதனுடைய வேகம் குறைகிற இடத்துல நிலத்தோட்டம் வந்து சமமான நிலத்தோட்டத்தை உருவாக்கும். அது வந்து படிந்து படிய வைக்கவும் செய்யுது. அடுத்தது பெருங்கடல்கள். பெருங்கடல்கள்னால் கடல்களில் பெரிய கடல்களை வந்து பெருங்கடல். விண்வெளியிலேருந்து பார்க்க சொல்ல பூமியின் நீல நிறமாக காட்சி அளிக்குது. கடல்களும் பெருங்கடல், கடல்களுக்கும் பெருங்கடல்களுக்கும் என்ன வித்தியாசம்? கடல்னால் ஒரு சின்ன சின்ன இந்த நிலப்பரப்பில் கொஞ்சம் சின்ன பகுதி கடல்னு அழைக்கப்படுது. பெருங்கடல்னால் உலகம் முழுதும் அப்படியே பெரிய அளவில் பரவி காணப்படுது, தான் பெருங்கடல்னு அழைக்கப்படுது. முழுமையாக அல்லது பகுதியாக நிலத்தால் சூழப்பட்ட பெரிய நீர்ப்பரப்பு தான் கடல்னு அழைக்கப்படுது. அடுத்தது நம்ம பூமியில் வந்து ரொம்ப ஆழமான கடல்னால் எதுன்னா இது பசிபிக் பெருங்கடல். பசிபிக் பெருங்கடல் தான் நமக்கு ரொம்ப ஆழமான பெருங்கடல். அதை காணப்படுது இல்லை, அந்த பசிபிக் பெருங்கடல் நம்ம வேர்ல்டு மேப்பில் கீழ்த்திசையில் பார்த்தாலும் இந்த பசிபிக் பெருங்கடல் தெரியும். பெருங்கடல்கள் வந்து விண்வெளியிலேருந்து பார்க்க சொல்ல பெரிய அளவில் இந்த நீர்ப்பகுதியை காணப்படக்கூடியதை வந்து பெருங்கடல்கள்னு அழைக்கப்படுது. இதில் மிகப்பெரிய பெருங்கடல்னால் பசிபிக் பெருங்கடல் தான். அது பெருசு மட்டும் கிடையாது, ஆழமும் கூட அதிக ஆழம். பசிபிக் பெருங்கடலில் அதிக ஆழம் வந்து 11 கிலோமீட்டர் வரைக்கும் காணப்படுது. அது வந்து இவ்வளோ ஆழம் உள்ள
அந்த இடத்துக்கு பேர் என்ன பேருன்னா மரியானா அகழின்ட்டு அழைக்கப்படுது. அதுக்கு அடுத்தது பசிபிக் பெருங்கடலுக்கு அடுத்த பெருங்கடல் என்ன தெரியுமா? அட்லாண்டிக் பெருங்கடல். இது வந்து இதனுடைய பரப்பளவு வந்து 85.13 மில்லியன் சதுர கிலோமீட்டர். ஆனால் நம்ம பசிபிக் பெருங்கடல் 168.72 மில்லியன் சதுர கிலோமீட்டர், 168.72 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். அடுத்தது மூன்றாவது பெரிய கடல் வந்து என்னென்னா, மூன்றாவது பெரிய கடல் தான் நம்ம இந்திய பெருங்கடல். மூன்றாவது பெரிய கடல் இந்திய பெருங்கடல். ரெண்டாவது அட்லாண்டிக் ஓசன். மூன்றாவது பெரிய கடல் இந்தியன் ஓசன். The Indian Ocean is the third largest ocean on the Earth's surface. It covers an area of 70.56 million. இந்த இந்திய பெருங்கடல் வந்து 76.53 மில்லியன் 70.56 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் இடத்துல பரவி காணப்படுது. இது வந்து என்ன உருவத்தில் காணப்படுது? இட் இஸ் triangular in shape and bounded by Africa in the west, Asia in the north and Australia in the east. இதெல்லாம் சேர்ந்து காணப்படுது இந்தியன் ஓசன். மாணவர்களே, இந்த பகுதியிலிருந்து நீங்கள் சின்ன சின்ன கேள்வியாக பிரித்து கண்டங்களில் மிகப்பெரிய இந்த கடல்களில் மிகப்பெரிய கடல் அட்லாண்டிக் ஓஷன். நெக்ஸ்ட் அடுத்த பெரிய கடல் வந்து முதல்ல பசிபிக் ஓஷன், அடுத்தது அட்லாண்டிக் ஓஷன், மூணாவது பெரிய கடல் இந்தியன் ஓஷன். அதாவது பசிபிக் ஓஷன் வந்து 47%, 47% பூமியை ஆக்கிரமிச்சிருக்கு. அடுத்தது பூமியில் காணப்படுது. அடுத்தது அட்லாண்டிக் ஓஷன் 23% காணப்படுது. இந்தியன் ஓஷன் 20% காணப்படுது. அடுத்தது சதர்ன் ஓஷன்னா தென்கடல் என்று அழைக்கக்கூடிய கடல்கள் வந்து 6% காணப்படுது. அடுத்தது ஆர்டிக் ஓஷன் 4% காணப்படுது. சரியா? அடுத்து அது இந்த கடல்களில் ஆழமான கடல் ஏற்கனவே சொல்லிட்டேன், பசிபிக் ஓஷன். பெரிய கடலும் அதுதான் பசிபிக் ஓஷன். கடல்களில் சிறிய கடல் ஆர்டிக் கடல் தான் சொல்லணும், அதாவது பெருங்கடலில் சின்னது. அடுத்தது சின்ன சின்ன குட்டி கடலில் காஸ்பியன் சீலாம் காணப்படுது. உலகில் உயரமான சிகரம் இந்த எவரெஸ்ட் சிகரம். அந்த எவரெஸ்ட் சிகரம் வந்து 8848 மீட்டர். அதாவது கிட்டத்தட்ட மரியானா அகழியில் வந்து இந்த எவரெஸ்ட் சிகரத்தை தூக்கி போட்டால் அது வந்து அந்த அகழிக்குள்ளே எவரெஸ்ட் சிகரமே முங்கிருமா, அவ்வளோ ஆழம் உள்ளது இந்த மரியானா அகழி. இது வந்து பசிபிக் பெருங்கடலில் காணப்படுது.
அட்லாண்டிக் பெருங்கடல் வந்து எந்த எந்த வடிவத்தில் காணப்படுது? எஸ் வடிவத்தில் காணப்படுது. இதில் அட்லாண்டிக் ஓஷன் இந்த எஸ் வடிவத்தில் காணப்படுது. அடுத்தது இந்திய பெருங்கடல் பெரிய அளவில் உள்ள ஒரு கீழ்ப்பக்கத்தில் போனால் ஆஸ்திரேலியா, மேல் பக்கம் ஆப்பிரிக்கா, வடக்கு பக்கம் ஆசியா, இந்த 3 கண்டங்களையும் இணைக்கக்கூடிய அளவில் இந்தியன் ஓஷன் காணப்படுது. Where are the Red Sea, Dead Sea and the Black Sea? அதாவது செங்கடல் என்று அழைக்கக்கூடிய கடல் வந்து நம்ம இந்திய பெருங்கடல்லேருந்து அந்த பிரிஞ்சு தான் போகுது. இந்திய பெருங்கடல்னால் அரபிக்கடல்லேருந்து பிரிஞ்சு போகக்கூடியது தான் வந்து செங்கடல்னு அழைக்கப்படுது. பாருங்கள், அரேபியன் சீலேருந்து பிரிஞ்சு போகிறது தான் இந்த செங்கடல். அடுத்தது இந்த நம்ம இந்தியா வந்து முன்ன இருக்கிற பே ஆஃப் பெங்கால், அந்த அரேபியன் சி, இது இந்தியன் ஓஷன். இந்தியன் ஓஷன் இது அரபிக்கடல்லேருந்து நேரே மேற்க பார்த்து ஒரு சின்ன தொண்டு மாதிரி கணக்கப்படுது. அந்த தொண்டு தான் பெரிய அது கடல் தான், அது வந்து செங்கடல்னு அழைக்கப்படுது. இந்த செங்கடலை ஒட்டி தான் இஸ்ரேல், பாலஸ்தீனம் இந்த நாடுகள்லாம் காணப்படுது. அடுத்தது சதர்ன் ஓஷன், தென்கடல் முழுதுமே அதிக குளிர் காணப்படுறதுனால, ஐயோ சரி அது ஓடிட்டு தான் இருக்கா, அதிக குளிராக இருக்கிறதுனால தென்கடல் உறைஞ்சி தான் காணப்படுது. இப்போ பனிக்கட்டி அதிகமாக காணப்படுது. இதன் பரப்பளவு வந்து 21.96 மில்லியன் கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர். தென் பெருங்கடல் வந்து இந்திய பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடல், இந்த பெருங்கடல்லாம் தென் பகுதிகளில் சூழ்ந்து காணப்படுது. இந்திய பெருங்கடலில் வந்து இதெல்லாம் காணப்படுது. என்ன கடல்? இந்த இது ஒரு சில தீவுகள்லாம் காணப்படுது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவுகள், மாலத்தீவுகள், இலங்கை, மொரிஷியஸ், நியூ உள்ளிட்ட பல தீவுகள் காணப்படுது. மலாக்கா நீர்ச்சந்தி இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்குது. இந்திய பெருங்கடலில் வங்காள விரிகுடா, அரபிக் கடல், பாரசீக வளைகுடா, செங்கடல் போன்ற கடல்கள் எல்லையோர கடல்களாக உள்ளன. இந்த கடல்களில் ஆழமான பகுதி ஜாவா அகலியாகும். இது வந்து 7725 மீட்ரு ஆழம் உள்ள கடலாக காணப்படுது. இத்துடன் இந்த பாடம் முடிகிறது. இந்த பாடத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் உங்கள் ஹோம்ஒர்க்காக செஞ்சுட்டு வாங்க. செஞ்சு இல்லாட்டா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எழுதி வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. தட்ஸ் ஆல்.